Hi students, today we will discuss topic 2.1.2 in unit 2, current electricity. So before we proceed to do the topic, what is electric current and what makes the current possible in a wire? Let's assume that you have a wire. I'm just representing a wire by a line. And normal connecting wires, they don't carry any current. Idhula current irukadu. Only when we attach this to a battery oda positive negative அப்படினு மார்க் பண்ணிருக்கோம். Only then a current will flow in this wire. யூசுவலா நீங்க பேட்டரியை இந்த மாதிரி ஒரு வயர்ல பாசிட்டிவ் நெகட்டிவ் ஜாயின் பண்ணீங்கன்னா அது வந்து ஷார்ட் ஆயிடும்னு சொல்லுவாங்க. டக்குன்னு அது ஃபுல் கரண்ட் அந்த வயர் வழியா போயிடும். அதனாலதான் யூஸ்வலா இந்த வயரோட வேற ஒரு மெட்டீரியல் ஏதாச்சும் கனெக்ட் பண்ணி ஒரு லேம்போ அல்லது வேற எனி அதர் லோடுன்னு சொல்லுவாங்க. அதை பத்தி நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நமக்கு கொஸ்டின் என்னன்னா, இந்த பேட்டரியை கனெக்ட் பண்ண உடனே இந்த வயருக்குள்ள என்ன நடக்குது, என்ன போகுது, வாட் இஸ் ஆக்சுவலி கோயிங் இன்சைட். ஜென்ரலா கரண்ட் அப்படின்னா என்ன, இந்த வயருக்குள்ள என்ன ஆக்சுவலா டிராவல் ஆகுது, ஏதாவது டிராவல் ஆகுதா அப்படின்ற கொஸ்டினை இப்போ நம்ம பேசிக்கா பார்க்கறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த வயரோட ஒரு மேக்னிஃபைடு வெர்ஷன் இங்க போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ திஸ் இஸ் யுவர் மேக்னிஃபை. இதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ there'll be lots of, of course, ஒரு conducting material. The best example for a conducting material is copper. So copper ஓட atomic number வந்து 29. அப்போ அதோட எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல 2 எலக்ட்ரான் இருக்கும், செகண்ட் ஆர்பிட்ல 8 எலக்ட்ரான்ஸ். இது வந்து 2n² அப்படின்னு ஒரு ஃபார்முலா. maximum number of electrons that can be accommodated in a shell or orbit. So 3 இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 3² 9, 9 into 2 வந்து 18. ஸோ இப்போ டோட்டல் பண்ணீங்கன்னா 28 வந்தது. அந்த 29th எலக்ட்ரான் வந்து 4th ஆர்பிட்ல இருக்கும். Suppose I consider, let us say, இதுதான் நியூக்ளியஸ்னு வச்சுக்கோங்க. இந்த நியூக்ளியஸ்ல வந்து பாத்தீங்கன்னா there will be 29 protons. so charge கொடுக்கிற protons வந்து there will be 29. so அப்ப அதுல சார்ஜ்னு பாத்தீங்கன்னா +29e இதோட சார்ஜ், இந்த புரோட்டானோட சார்ஜ் இதுக்குள்ள இருக்கும். நியூட்ரானும் இருக்கும். இதை சுத்தி பாத்தீங்கன்னா surrounding this there will be electrons in various orbits. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஆர்பிட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஆர்பிட் வந்து இதை சுத்தி இருக்கும் இல்லையா. இந்த ஃபர்ஸ்ட் ஆர்பிட் வந்து இதை சுத்தி இருக்கும். ரைட். அதே மாதிரி இதை சுத்தி இன்னொரு ஆர்பிட் இருக்கும். இது வந்து செகண்ட் ஆர்பிட். இதுல வந்து 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், இதுல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். there will be 2 electrons here in this, 8 electrons in this. இதே மாதிரி இன்னொரு ஆர்பிட், இதோட பெரிய ஆர்பிட் ஒண்ணு, அதுல 18 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அண்ட் அதோட இன்னொரு ஆர்பிட் பெருசா இருக்கும். that is what will carry the 29th electron. so இதுல தான் அந்த 29th எலக்ட்ரான் இருக்கும். so இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல இருக்கிற இந்த 2 எலக்ட்ரானும் வந்து நியூக்ளியஸ்க்கு ரொம்ப பக்கத்துல இருக்கும்.
So that will be very close to the nucleus. Nucleus வந்து சென்டர்ல இருக்கும். ஸோ அப்போ இந்த எலக்ட்ரான்ஸோட சார்ஜ் நெகட்டிவ்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸை அது நல்ல ஈஸியா அட்ராக்ட் பண்ணிடும், நல்லா ஸ்ட்ராங்கா அட்ராக்ட் பண்ணும். The further the electrons are away from the nucleus, nucleus ஓட தள்ளி போக போக என்ன ஆகும்னா அந்த ஃபோர்ஸோட இன்டென்சிட்டி குறைஞ்சிட்டே வரும். So that single electron over here, இந்த இடத்துல இருக்கிற அந்த எலக்ட்ரான் வந்து it will be so far away from the, இங்க இருக்கிற அந்த எலக்ட்ரான் வந்து it is the 29th electron, this one. It is so far away from the nucleus that the force exerted, or the cooling force given by the nucleus on this electron, இது வந்து எலக்ட்ரானை நம்ம சிக்னிஃபை பண்ற சிம்பிள், அதோட சார்ஜ் -e அப்படின்னு சொல்லுவோம். So that will be very small, the force comparatively very small. அப்ப என்ன ஆகும்னா நார்மல் ரூம் டெம்பரேச்சர்ல இந்த வயர்ல எல்லாமே இருக்கு, இந்த காப்பர் ஆட்டம்ஸ் தான் உள்ள இருக்கு. இதுதான் காப்பர் ஆட்டம். அதுல இருக்கிற அந்த ஒரு ஆட்டம்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் என்ன ஆகும்னா இட் அக்வயர்ஸ் தி தெர்மல் எனர்ஜி அவைலபிள் இந்த ரூம்ல சுத்தி இருக்கிற அந்த எனர்ஜியை எடுத்துக்கிட்டு this electron is liberated or freed from the atom உடைய அந்த நியூக்ளியஸோட பாண்டேஜ்ல இருந்து வெளியில போயிடும். So this electron goes away from the nucleus. Such an electron is called free electron. அந்த free electrons வந்து அங்கங்க நிறைய இங்க இந்த ஆட்டம்ல இருக்கும். இன்ஃபேக்ட் ஒவ்வொரு ஆட்டம்ல இருந்து ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் ஜென்ரலா ஒரு காப்பர் மாதிரி மெட்டீரியல்ல வெளியில வரும். ஸோ அப்போ நார்மலா ஒரு மீட்டர் கியூப் காப்பர் இந்த வால்யூம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 மீட்டர் கியூப்ல 10^28 ஆர் ஈவன் மோர் இவ்வளவு எலக்ட்ரான்ஸ் வந்து அதுல இருக்கும். இவ்வளவு எலக்ட்ரான்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். இந்த எலக்ட்ரான்ஸுக்கு பேர் தான் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். மற்ற அது உள்ள இருக்கிற இந்த எலக்ட்ரான்ஸ், இங்க வந்து 18 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு சொன்னோம், இதுல 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு சொன்னோம், இதுல 2 எலக்ட்ரான், இதெல்லாம் பவுண்ட் எலக்ட்ரான்ஸ். இந்த பவுண்ட் எலக்ட்ரான்ஸ்னால உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகாது. இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்னால தான் உங்களுக்கு கரண்ட் ஜெனரேட் ஆகுது. ஸோ த கரண்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட் only due to the free electrons. ஓகே, ஸோ திஸ் இஸ் இப்போ ஒரு கண்டக்டிங் மெட்டீரியல் நம்ம ஒயர் கனெக்ட் பண்றோம் பாத்தீங்களா, ஒயர் வந்து காப்பர் மாதிரி மெட்டீரியல், காப்பரோ அலுமினியமோ, இதுலலாம் நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த மாதிரி நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லயே ப்ரொடியூஸ் ஆகி இருக்கிறதுனாலதான் தே ஆக்ட் அஸ் குட் கண்டக்டர்ஸ். அப்கோர்ஸ் இப்போ ஒரு ஒயர் மட்டும் நீங்க இருக்கு அப்படின்னா அதுல கரண்ட் இருக்காது. ஆனா இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இங்கேயும் அங்கேயும் மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ தேர் வில் பி ரேண்டம்லி மூவிங் ஹியர் அண்ட் தேர். இப்படி இந்த எலக்ட்ரான் எடுத்துட்டீங்கன்னா இப்படி போகும், இப்படி போகும், எந்த டைரக்ஷன்ல வேணுமோ ரேண்டமா போயிட்டு தான் இருக்கும். ஸோ இதனுடைய டைரக்ஷன் மாறுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேண்டமா போகுதுன்னு சொன்னோம் இல்லையா, ஸோ தி ரீசன் why they move randomly, ஸோ இந்த மாதிரி ரேண்டமா போகுதுன்னு சொல்றோம். why they move randomly அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரான் இங்க போகுது இல்லையா, ஸோ இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் இட் இஸ் ஃப்ரீ டு மூவ். பட் ஆனா இது ஃப்ரீ டு மூவ் இவ்வளவு தூரம் போனோம்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஆட்டம், இவ்வளவு பெரிய ஆட்டம் இங்க நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஆட்டம் இங்க இருக்கும். அந்த ஆட்டமை நம்ம பிளஸ் மார்க் பண்றதுக்கு காரணம் ஒரு எலக்ட்ரான் வெளியில போயாச்சு, 28 எலக்ட்ரான் தான் இருக்கு. ஆனா 29 பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு இல்லையா, புரோட்டான் இங்க. ஆனா 28 எலக்ட்ரான் தான் அந்த ஆட்டம்ல இருக்கு, ஒரு எலக்ட்ரான் வெளியில போயாச்சு. ஸோ அப்போ இதை நீங்க ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா சிம்பிள் additive nature of charges அந்த ரூல தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம், பிளஸ் இ. ஸோ ஒரு ஆட்டம்லயும் ஒரு பிளஸ் இ இருக்கு. ஸோ இந்த ஆட்டம்ஸ் அங்கங்க இருக்கு. ஸோ தீஸ் எலக்ட்ரான்ஸ் அப்கோர்ஸ் எவ்வளவு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அவ்வளவு ஆட்டம்ஸ் அங்க இருக்கும். ஸோ இந்த ஆட்டம்ஸ் அங்கங்க, இது பேர் லாட்டிஸ்னு பேரு. இந்த ஆட்டம்ஸ் மேல கொலைட் ஆகும்போது when they collide with the atoms it gets rebound or it gets reflected or it changes the direction. ஸோ இந்த மாதிரி டைரக்ஷன் சேஞ்ச் ஆகி ஒரு இடமா ரேண்டமா ஜிக்ஸாக் மோஷன்ல இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் போகுது. இப்போ இந்த மூவ்மெண்ட்னால, இந்த மூவ்மெண்ட் கரண்ட்னா மூவ்மெண்ட் ஆஃப் சார்ஜஸ் சொல்லுவோம். ஆனா இந்த மூவ்மெண்ட்னால கரண்ட் ஏன் ப்ரொடியூஸ் ஆகுது இல்ல, அன்லெஸ் யூ கனெக்ட் திஸ் டு அ பேட்டரி, பேட்டரியில கனெக்ட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு கரண்ட் இதுல ஜெனரேட் ஆகும், போகும். until you connect this to the battery there is no current இல்லையா. ஏன் வந்து அந்த மாதிரி இந்த மூவ்மெண்ட்னால ஏன் கரண்ட் வர மாட்டேங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் யூ கன்சிடர் a small region
இதுல வந்து ஒரு சின்ன ரீஜன் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு செக்மெண்ட் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கிராஸ் செக்ஷன் எடுத்துக்கோங்க. இந்த கிராஸ் செக்ஷன் இது வந்து நீங்க ஒரு ஹைவே அல்லது இது ஒரு ரோடுன்னு வச்சுக்கோங்க. ஒரு அனாலஜி கொடுக்குறேன். ஸோ இந்த ரோட்ல இப்போ நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் இங்க ஒருத்தர் அப்சர்வ் பண்றாரு. நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் இந்த பக்கம் போறது, அதே மாதிரி டைரக்ஷன் வேற வேற டைரக்ஷன்ல, இப்படி டைரக்ஷன்ல போறதையும் ஆப்போசிட்ல போறதையும் கவுண்ட் பண்றாருன்னு வைங்க. ஒரு 1 hour கவுண்டிங் டைம் வச்சுக்கோங்க. ஸோ 1 hour கவுண்ட் பண்ணும்போது எந்த டைரக்ஷன்ல உங்களுக்கு வந்து டிராபிக் ஃப்ளோ, நீங்க 2 வீலர் மட்டும் வச்சுக்கோங்களேன். ஸோ டிராபிக் ஃப்ளோ எவ்வளோ இருக்கு அப்படின்றத நீங்க கால்குலேட் அவர் பண்றாரு, அப்சர்வ் பண்ணி நோட் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுல டிஃப்ரெண்ட் டைமிங்ஸ்ல பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ்ல நம்பர் கிரேட்டரா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. சப்போஸ் இந்த பக்கம் சிட்டி இருக்கு, இங்க வந்து ஒரு சிட்டி ஒட்டின ஒரு டவுன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. யூஸ்வலா பாத்தீங்கன்னா இந்த மார்னிங் ஹவர்ஸ்ல ஒரு லெட்டஸே ஒரு 8 o'clock 9 o'clock 10 o'clock அந்த மாதிரி பார்க்கும்போது டவுன்ல இருந்து சிட்டி போற டைரக்ஷன்ல டெஃபினட்டா நம்பர் ஜாஸ்தியாகவும் அதிகமாகவும், அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல கம்மியாகவும் தான் இருக்கும். இது டெஃபினட். அப்படியே ஆப்போசிட் என்ன ஆகும்னா ஈவினிங் டைம்ல அதே 1 ஹவருக்கு நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா இந்த டைரக்ஷன்ல சிட்டி டு டவுன் போற டைரக்ஷன்ல தான் டிராபிக் அதிகமா இருக்கும். ஆனா நீங்க நியூட்ரலா மத்தியான டைம்ல லஞ்ச் முடிஞ்சு ஒரு 3 மணி அந்த மாதிரி எந்த ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல மூவ்மெண்ட்டுக்கும் நம்ம வந்து எந்த காரணமும் இல்லை அப்படின்ற போது கிட்டத்தட்ட இந்த டைரக்ஷன்ல போற டிராபிக்கும் நம்பரும் இந்த டைரக்ஷன்ல போற டிராபிக்கும் ஈக்குவலா தான் இருக்கும். அன்கனெக்டட் டு அ பேட்டரி, ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணாம இருக்கிற ஒரு ஒயர்ல ஒரு கண்டக்டர்ல அந்த மாதிரி தான் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மூவிங் இன் திஸ் டைரக்ஷன், இதை நம்ம n+ வச்சுக்கோம். இந்த நம்பரும் இந்த டைரக்ஷன்ல மூவ் பண்ற எலக்ட்ரான்ஸும் ஈக்குவலா இருக்கும். ஸோ தே வில் பி ஈக்குவல். அப்போ நெட் ஃப்ளோ, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோயிங் இன் ஒன் டைரக்ஷன், ஏதாவது ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல எவ்வளவுன்னா கிட்டத்தட்ட 0 இருக்கும். 0 எக்ஸாக்டா வராது. ப்ராபப்ளி ஓவர் அ பீரியட் ஆஃப் லெட் அஸ் சே ஒரு 1 year ஆர் லெட் அஸ் சே 6 months நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா அந்த நம்பர் வந்து டெஃபினட்டா இதுல 0 வராது. பட் இந்த நம்பர் வில் நாட் பி வெரி லார்ஜ். இப்போ அதாவது இந்த டைரக்ஷன்ல போறத இதையும் மைனஸ் பண்ணீங்கன்னா சொல்றேன். ஸோ ரெண்டையும் இது வந்து நீங்க பிளஸ்ன்னு வச்சுக்கோங்க, இதை மைனஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த டோட்டல் வந்து 0 ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. இன் கண்டக்டர் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து ஆன் அண்ட் ஆவரேஜ், நான் எவ்வளவு நம்பர் சொன்னேன், இவ்வளவு நம்பர்ஸ் இருக்குன்னு சொன்னோம். இந்த நம்பர்ல நீங்க பிளஸ் மைனஸ் கனெக்ட் பண்ணாத போது நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மூவிங் இன் லெட் அஸ் சே பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் அண்ட் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இந்த நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்கிறதுனால நெட் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மூவிங் இன் எனி ஒன் டைரக்ஷன் இஸ் 0 அப்படின்னு சொல்றது. அதனாலதான் ஒரு அன்கனெக்டட் ஒயர்ல கரண்ட் போறது இல்லை. பட் த மொமெண்ட் யூ கனெக்ட் திஸ் ஒயர் டு அ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், பேட்டரியில கனெக்ட் பண்றீங்க. ஸோ பேட்டரி என்ன ப்ரொவைட் பண்ணுதுன்னா எனர்ஜி ப்ரொவைட் பண்ணும். அதுக்கு வந்து டெக்னிக்கல் டேர்ம் வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். நீங்க நார்மலா ஒரு எவரடி பேட்டரி, நிப்போ பேட்டரி எடுத்து பாத்தீங்கன்னா 1.5 வோல்ட்னு அதுலயே எழுதியிருக்கும். அதுதான் அந்த பேட்டரியோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், அதர்வைஸ் கால்ட், அதுக்கு இன்னொரு பேர் வந்து EMF அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 1.5 வோல்ட் வந்து இட் இஸ் ஈக்குவலன்ட் டு த எனர்ஜி இட் ப்ரொவைட்ஸ். ஈக்குவலன்ட். இந்த எனர்ஜி எடுத்துக்கிட்டு இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல மூவ் ஆகும். ஓகே, இப்போ இது வந்து மைனஸ்னு வச்சுக்கோங்க, இது பிளஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸோட மூவ்மெண்ட் வந்து இப்போ இங்க இருந்து ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இதுதான் எலக்ட்ரான், ஃப்ரீ எலக்ட்ரானுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ நார்மலா நீங்க பிளஸ் மைனஸ் பேட்டரி அட்டாச்மெண்ட் பண்ணாத போது இதனுடைய மூவ்மெண்ட் இப்படி போயிட்டு இப்படி சொல்லியிருந்தோம் இல்லையா? பட் த மொமெண்ட் யூ அட்டாச் அ பிளஸ் அண்ட் மைனஸ், வாட் ஹேப்பன்ஸ் இஸ் இந்த பிளஸ் அண்ட் மைனஸ்னால ஒரு ஃபோர்ஸ் இந்த எலக்ட்ரான் மேல ஆக்ட் ஆகும். அப்ப இந்த எலக்ட்ரான் இங்க இருந்து இங்க போய் இங்க இருக்கிற ஆட்டம்ல அயான்ல கொலைட் ஆகிறதுக்கு முன்னாடியே இன்பிட்வீன் என்ன ஆகும்னா எலக்ட்ரானுடைய சார்ஜ் வந்து மைனஸ் இல்லையா, நெகட்டிவ். அப்போ இங்க இருக்கிற இந்த நெகட்டிவ் பொட்டன்ஷியல் அதை ரிப்பல் பண்ணும், இங்க இருக்கிற பிளஸ் பொட்டன்ஷியல் அதை அட்ராக்ட் பண்ணும். ஸோ அதனால என்ன ஆகும்னா
இது இங்கே நீங்க போய் கொலைட் ஆகிற அந்த டிஸ்டன்ஸ்ல கொஞ்சோண்டு இந்த டைரக்ஷன்ல இப்படி இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆயிடும். லெட் அஸ் சே இப்படி இந்த டைரக்ஷன் பாருங்க. இங்க இருந்து இங்க வரதுக்கு பதிலா இங்க போயிருக்கு பாருங்க, கொஞ்சம் தள்ளி இருக்கு பாருங்க, டுவர்ட்ஸ் லெஃப்ட். ஏன் டுவர்ட்ஸ் லெஃப்ட் போயிருக்கு அப்படின்னா இங்க பிளஸ் இருக்கிறதுனால அந்த டைரக்ஷன். அதே மாதிரி அடுத்த கொலிஷன் இங்க இருந்து இங்க தான் நெக்ஸ்ட் கொலிஷன். அதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா இது இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிருக்கும், இங்க போயிருக்கும். நான் கொஞ்சம் ரேண்டமா தான் போடுறேன், இன்னும் கொஞ்சம் தள்ளி இருப்பாரு. அடுத்தது இந்த மூவ்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்கும். அடுத்தது இந்த மூவ்மெண்ட் பாருங்க, இந்த லைன் வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிருக்கும், சம்வேர் ஓவர் ஹியர். அடுத்தது இன்னும் கொஞ்சம் தள்ளி, அடுத்தது இன்னும் கொஞ்சம் தள்ளி. ஸோ இது வந்து அப்கோர்ஸ் ஒயர் கண்டினியூ ஆகுது. ஸோ பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்ளை பண்ணாத போது ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் ரேண்டமா மூவ் ஆகுது. ரிமெம்பர், இந்த ரேண்டம் மூவ்மெண்ட்டுக்கு வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் காரணமே கிடையாது, நார்மல் ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற எனர்ஜி தான். ஸோ வேகமா அது போகும். டிப்பிக்கலா அதனுடைய ஸ்பீடு வந்து 10⁶ மீட்டர் per second. இது வந்து ரேண்டம் வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான், ரேண்டம் ஸ்பீடு. எல்லா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்க்கும் கிட்டத்தட்ட இவ்வளவு ஹை ஸ்பீட் இருக்கும், 10⁶ மீட்டர் per second, ரொம்ப லார்ஜ். ஆனா the moment of plus and minus potential difference is applied to a conductor, and the free electrons வந்து இந்த random movementம் அதுக்கு இருக்கும். apart from the random movement towards the positive direction, towards the positive terminal கொஞ்சோண்டு நகர்ந்திருக்கு பாத்தீங்களா, இது ஆக்சுவலா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் enlarge பண்ணி வரைஞ்சிருக்கும். ரொம்ப 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 கம்மியான டிஸ்டன்ஸ் தான் மூவ் ஆகும். this movement is called drift. இதுக்கு பேர் வந்து driftன்னு பேர். அப்போ இங்க ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கு, இது கொஞ்சோண்டு லெஃப்ட் சைட்ல டுவர்ட்ஸ் த பாசிட்டிவ் டைரக்ஷன் ட்ரிஃப்ட் ஆயிருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ரீ எலக்ட்ரானும் இந்த டைரக்ஷன்ல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் ட்ரிஃப்ட் ஆகும், கொஞ்சம் அந்த டைரக்ஷனுக்கு போகும். அப்பார்ட் ஃப்ரம் ரேண்டம் மோஷன். ஸோ ரேண்டம் மோஷன் இருக்கும், அதோட சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா ட்ரிஃப்ட் ஆகும் எல்லா ஃப்ரீ எலக்ட்ரானும். இந்த ட்ரிஃப்ட்னால தான் இட் இஸ் ஒன்லி டியூ டு திஸ் ட்ரிஃப்ட். இப்ப பாத்தீங்கன்னா கண்டிப்பா இங்க இருக்கிற பிளஸ் வந்து இதை அட்ராக்ட் பண்றதுனால number of free electrons drifting towards that direction across this area. இந்த ஏரியாவை கிராஸ் பண்ணி எலக்ட்ரான்ஸ் ட்ரிஃப்ட் ஆகி போறது இப்போ கண்டிப்பா வந்துருது, ஏன்னா இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. so it is this drift which causes the current. முதல்ல random motion இருக்கும்போது நான் என்ன சொன்னேன், even though the free electrons are randomly moving at a very large speed, அதனால எந்த கரண்ட்டும் ப்ரொடியூஸ் ஆகுறதுல, ஏன்னா டோட்டல் நெட் வந்து ஜீரோன்னு சொன்னோம். ஆனா அந்த மொமெண்ட் யூ அட்டாச் பிளஸ் அண்ட் மைனஸ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அட்டாச் பண்ண உடனே எல்லா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸும் டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் டெர்மினல் கொஞ்சம் ஸ்பீட்ல கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அது ட்ரிஃப்ட் ஆகுது டுவர்ட்ஸ் த பாசிட்டிவ் டெர்மினல். இட் இஸ் ஒன்லி டியூ டு த ட்ரிஃப்ட். ட்ரிஃப்ட்னால மட்டும்தான் எலக்ட்ரிக் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. இதை ரொம்ப கிளியரா நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டியை தான் நம்ம இன்னைக்கு டிரைவ் பண்ண போறோம். So what is electric current? Remember, electric current is nothing but the flow of electrons or flow of charges inside a conductor. What makes the current possible in a wire? Of course, free electrons is what makes the current possible. Apart from the free electrons, you need to have a voltage or potential difference attached to the ends of a conductor. அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் அந்த எலக்ட்ரான்ஸ் டிரைவ் பண்ணுது, ட்ரிஃப்ட் பண்ண வைக்குது. அந்த ட்ரிஃப்ட்னால தான் உங்களுக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. நம்ம சொல்லணும் அப்படின்னா இதை நம்ம வந்து காஸ், இதுதான் காரணம், இது வந்து எஃபெக்ட்னு சொல்லணும். ஸோ அதனால வர்ற அந்த விளைவு தான் கரண்ட்னு சொல்லணும். ஸோ இது வந்து ஜெனரல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் திஸ். Now to say further continue with this topic, we need to recall a few formulae. First formula வந்து Newton's second law. Force F is equal to mass into acceleration. This is the formula for electric field. E is equal to force divided by charge. Of course நம்ம இந்த எக்ஸ்பிரஷன்ல சார்ஜுக்கு வந்து மைனஸ் இன்னு போடுவோம், மேக்னிடியூட் போடும்போது வெறும் இ அப்படின்னு போடுவோம், ஏன்னா அதுதான் எலக்ட்ரானோட சார்ஜ் வேல்யூ. இது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். Final velocity is equal to initial velocity u plus acceleration into time interval. டைம்ங்கிறது வந்து டைம் கிடையாது, டைம் இன்டர்வல். டைம் இன்டர்வல் between two events. நம்ம இந்த இடத்துல டைம் இன்டர்வல்னு சொல்ல போறது எது அப்படின்னா, ஒரு கொலிஷனுக்கும் பாருங்க எலக்ட்ரான் இங்க இருந்து இங்க போகுது இல்லையா, இந்த கொலிஷனுக்கும் இந்த கொலிஷனுக்கு நடுவில் இருக்கிற டைமை தான் நம்ம டைம்னு சொல்ல போறோம் இந்த இடத்துல.
நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியுது இந்த டைம் இன்டர்வல் வந்து சேமாவே இருக்காது. ஸோ ஹியர் இட் இஸ் ஸ்லைட்லி மாடரேட், இங்க கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கு, இங்க கொஞ்சம் லார்ஜரா இருக்கு, திரும்ப மாடரேட்டா இருக்கு. ஸோ இது வந்து மாறிட்டே இருக்கும். மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் கொலிஷன் வந்து நடந்துட்டு இருக்கும். அப்ப டைம் இன்டர்வல் வந்து ஆவரேஜா போடும்போது ஆவரேஜ் டைம் இன்டர்வல் வந்து பாத்தீங்கன்னா டவுன்னு ஒரு சிம்பிள், மீன் ஃப்ரீ டைம்னு பேர் இருக்கு. மீன் ஃப்ரீ டைம் அப்படின்னு போட போறோம். சிம்பிள் வந்து டவ். டவ் எப்படி சொல்லுவீங்களோ அந்த மாதிரி சொல்லணும். இதுதான் அந்த சிம்பிள். 7 மாதிரி போடும். Now we are going for the derivation for the drift velocity and the mobility. So அந்த derivation இப்ப நம்ம போட போறோம். Okay, like okay, so we'll do the calculation now. First of all, ஒரு free electron இருக்குன்னு வைங்களா. Let us assume that this is the free electron, which is like this. So the free electron வந்து it is moving here and there. So இது first இதனுடைய மூவ்மெண்ட், இங்க ஒரு collision, அதுக்கப்புறமா இங்க மூவ் ஆகுது, அதுக்கப்புறமா let us say it goes like this. Randomly it goes everywhere, here and there. இப்போ உங்களுக்கு தெரியும் இன்சைட் த கண்டக்டர் நம்ம வந்து ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நம்ம கொடுத்த பின்னாடி ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அங்க செட்டப் ஆகும். ஸோ திஸ் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் சே அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு கண்டக்டருக்கு உள்ள வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் அ கண்டக்டர். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்து யூனிட் 1ல நீங்க படிச்சிருப்பீங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் அ கண்டக்டர் வந்து 0ன்னு படிச்சிருப்பீங்க. இதுக்கு ஒரு பேர் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங். நீங்க என்ன பண்ணலாம்னா இதை வந்து யூனிட் 1ல எடுத்து ரீகால் பண்ணி பார்க்கலாம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங் இஸ் an இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். 2 மார்க்லயோ அல்லது 3 மார்க்லயோ கொஸ்டின் வரும். ஆனா இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆல்வேஸ் 0? எப்பவுமே இது 0வா இன்சைட் அ கண்டக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. நோ, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் நாட் 0. நான்-ஜீரோ வேல்யூவா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும் எப்போன்னா the moment you apply a potential difference. நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு பிளஸ் மைனஸ் வோல்டேஜ் ஒன்று நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க. ஸோ பிட்வீன் த 2 ends we are giving a voltage. ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுத்துட்டீங்க. the moment you apply a potential difference there will be an electric field inside the conductor. எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இப்போ 0வா இருக்காது. இப்போ நீங்க இந்த பேட்டரி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா 0 ஆயிடும். the moment you apply this there will be an electric field. ஸோ இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் இந்த எலக்ட்ரானை கொஞ்சம் கொஞ்சம் ஒரு டைரக்ஷன்ல ட்ரிஃப்ட் பண்ண வைக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ட்ரிஃப்ட் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ட்ரிஃப்ட்டுக்கு காரணம் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு தான். ஆனா now you understand this important point. We have made a small mistake here. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்க இருக்குன்னு போட்டிருக்கோமே தவிர எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி போடணும்னு பாருங்க. how to draw the direction of the electric field. எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது வந்து டைரக்ஷன் இன் விச் பாசிட்டிவ் சார்ஜ் வில் மூவ் இல்லையா. ஸோ அப்போ பிளஸ் இங்க இருக்கிறதுனால மைனஸ் இங்க இருக்கிறதுனால இந்த பக்கம் மைனஸ் இருக்கிறதுனால டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இப்படி இருக்கும். பாசிட்டிவ் டு நெகட்டிவ் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இருக்கும். ஆனா எலக்ட்ரானோட ட்ரிஃப்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கிறதா நம்ம பார்த்தோம் பாருங்க. இங்க இருந்து இங்க வரும்போது தானே கொஞ்சம் மூவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ பாருங்க ட்ரிஃப்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல தான் ட்ரிஃப்ட் ஆயிருக்கு. அப்போ எலக்ட்ரானுடைய ட்ரிஃப்ட நம்ம ஒரு வெலாசிட்டி vd அப்படின்னு மார்க் பண்ணிருக்கோம்னா ஆக்சுவல் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்னா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் will be like this. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்டா நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ ஐ நீட் டு ஃபைண்ட் அவுட் த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? v is equal to u plus at. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதுல வந்து இந்த வெலாசிட்டி தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் as a drift velocity. u plus acceleration நம்ம we have to find out. இந்த t வந்து நம்ம ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் tauன்னு போட்டுக்க போறோம். இப்போ இந்த இனிஷியல் வெலாசிட்டிங்கிறது என்ன அப்படின்னா எந்த டைரக்ஷன்ல எலக்ட்ரான் ட்ரிஃப்ட் ஆகுதோ அந்த டைரக்ஷன்ல இனிஷியல் வெலாசிட்டி. எங்க இனிஷியல் வெலாசிட்டி அப்படின்னா டோன்ட் கன்ஃபியூஸ் திஸ் வித்
திஸ் எண்ட், இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகிற எலக்ட்ரான் அதுதான் இனிஷியல் வெலாசிட்டி அப்படின்னு நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ட்ரிஃப்ட் இனிஷியல் வெலாசிட்டிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இங்க ஒரு கொலிஷன் ஆகுது இல்லையா? ஸோ பிட்வீன் திஸ் கொலிஷன் அண்ட் நெக்ஸ்ட் கொலிஷன், இந்த ரெண்டு பாயிண்ட், இந்த இடத்துல வாட் இஸ் த இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த ஃப்ரீ எலக்ட்ரான் இன் தி டைரக்ஷன் ஆஃப் த ட்ரிஃப்ட். ட்ரிஃப்டோட டைரக்ஷன்ல இதனுடைய இனிஷியல் வெலாசிட்டி என்ன, இந்த இடத்துல ஃபைனல் வெலாசிட்டி, இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இதுதான் விடிங்கிறது. So what is the initial velocity in the direction of drift at the point of start between two collisions? அதே மாதிரி இப்போ இந்த செக்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து what is the initial velocity, இங்க தான் vd கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இந்த செக்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா இங்க ஒரு கொலிஷன், அடுத்த கொலிஷன், இந்த இடத்துல in the direction of the drift what is the initial velocity. இதை நம்ம வந்து 0ன்னு போட்டுக்கலாம். we can say this is 0. Please understand, in the initial velocity should not be confused with the actual random velocity of the electron. Electron இங்கிருந்து இங்க வந்து ஹை ஸ்பீட்ல போகுதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கும் இப்ப நம்ம இங்க போடுற 0க்கும் இந்த vdக்கும் சம்பந்தமே கிடையாது. நம்ம போடுற uங்கிறது என்னன்னா இந்த பாயிண்ட்ல ட்ரிஃப்ட் ஆகிற டைரக்ஷன்ல, அதாவது ஆப்போசிட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன இனிஷியல் வெலாசிட்டி, அதை தான் நீங்க இங்க புரிஞ்சுக்கணும். அது 0ன்னு ஏன் நம்ம போடலாம்னா அதுக்கு ஒரு அனாலஜி நான் கொடுக்குறேன். I'm giving you an analogy. In this analogy, let me consider a flight of stairs. ஒரு flight of stairs ஒன்று நான் கன்சிடர் பண்றேன். flight of stairsங்கிறது என்னன்னா ஒரு it's nothing but படிக்கட்டு, அவ்வளவுதான். ஸோ படிக்கட்டை நான் கன்சிடர் பண்றேன். வரிசையா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இது ஒரு ஸ்டார், அடுத்தது இதோட கண்டினியூஷன் இன்னொரு ஒரு ஸ்டார் இருக்கு. அப்படியே கண்டினியூஸா வரிசையா ஸ்டார் கேஸ் மாதிரி இருக்கு. ஓகே, இந்த மாதிரி supposing let us say we have a marble. இந்த இடத்துல ஒரு மார்பிள் இருக்கு. we are just allowing the marble to roll. இங்க இந்த மார்பிள் இப்படியே வருது. இந்த இடத்துல it has to fall down. இந்த இடத்துல before it falls down, இந்த பாயிண்ட்ல நான் கேக்குறேன், of course it is coming, இந்த ஸ்பீட்ல இங்க வந்துட்டு இருக்கு. there is definitely some speed here. ஒரு ஸ்பீட் இதுல வந்துட்டு இருக்கு. but at this particular juncture, the moment it leaves this star, இந்த ஸ்டாரை லீவ் பண்ற இந்த இடத்துல what is the vertical velocity? இந்த இடத்துல என்ன vertical velocity? இதை நான் இனிஷியல் வெலாசிட்டின்னு எடுத்துக்கிட்டேன்னா வெர்டிக்கல் டைரக்ஷன்ல இனிஷியல் வெலாசிட்டி 0ன்னு சொல்லலாம் இல்லையா? ஏன்னா இப்படிதான் மூவ் ஆகுது. ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல தான் வெலாசிட்டி இருக்கு, வெர்டிக்கல் டைரக்ஷன்ல இந்த பாயிண்ட்ல கிடையாது. But of course, the moment it leaves, definitely it is gaining the velocity because of gravity. Acceleration due to gravity, அதை pull பண்ணி அதுக்கு ஒரு acceleration downward directionல கொடுக்கும். Because of that, it gains velocity. Of course, it goes in a parabolic path. ஒரு parabolic pathல அது கீழே வரும். ஏன்னா horizontal velocity இருக்கிறதுனால then it falls. இந்த இடத்துல fall ஆகும். அப்புறம் என்ன ஆகும்னா மேபி ஒரு சின்ன ஒரு ஜம்ப் ஆயிட்டு அதுக்கப்புறமா திரும்ப ரோல் ஆகும் இல்லையா? ரோல் பண்ணி போகும். again at this point where it leaves, so இந்த collisionக்கு அப்புறமா அடுத்த before the next collision, அடுத்த collisionக்கு நடுவுல இந்த பாயிண்ட்ல திரும்பவும் the moment it leaves, once again the initial velocity in the vertical direction is 0. ஆனா இந்த இடத்துல at the point where it lands, இந்த இடத்துல அதுக்கு ஸ்பீட் வந்து டெஃபினட்டா ஹையா இருக்கும். ஸோ இது வந்து u plus at அப்படின்னு நீங்க ஃபார்முலா அப்ளை பண்ணீங்கன்னா v வந்து நான் ஜீரோவா இருக்கும். u நம்ம 0ன்னு போடலாம். இந்த u நம்ம போடல, not this one we are putting this one. இந்த velocity வந்து vertical directionல இருந்து 0. a க்கு பதிலா g போட்டுக்கணும். t வந்து இங்க இருந்து இங்க வரதுக்கு என்ன டைம் ஆகுது. இதே மாதிரி தான் நம்மளுடைய லாட்டிஸ்ல ஒரு கொலிஷனுக்கும் நடுவுல இந்த எலக்ட்ரான் between two collisions பாத்தீங்கன்னா ஒரு கொலிஷன்ல இருந்து அடுத்த கொலிஷனுக்கு நடுவுல ஆப்போசிட் எலக்ட்ரிக் ஃபீல்ட், அதாவது ட்ரிஃப்டோட டைரக்ஷன்ல இனிஷியல் வெலாசிட்டி 0 தான்.
அதாவது திரும்ப இங்க ஒரு கொலிஷன் ஆனோம்னா அந்த வெலாசிட்டி கெயின் பண்ணதெல்லாம் லூஸ் பண்ணிடும், திரும்பவும் ஸ்டார்ட்ஸ் வித் ஜீரோ. இப்படி இந்த மார்பிள் வந்து ஒரு கொலிஷன்லயும் அந்த வெர்டிகல் வெலாசிட்டி ஜீரோ ஆகி அடுத்தடுத்த கொலிஷனுக்கு அது போகுதோ அது மாதிரி. அப்ப இந்த ஃபார்முலா நம்ம இங்க அப்ளை பண்ணலாம். இப்ப நம்ம என்ன போடலாம்னா டெரிவேஷன் இப்ப நான் போடுறேன் பாருங்க. BD நம்ம கண்டுபிடிக்கணும் இஸ் ஈக்குவல் டு A இன்டூ டவ். ஏன்னா இது ஜீரோ ஆயிடுச்சு. இதை நம்ம ஈக்குவேஷன் 1 வச்சோம். We know that F is equal to E into E. இப்போ நீங்க வெக்டோரியலா நீங்க எழுதணும் அப்படின்னா இப்படி எழுதணும், வெக்டோரியல் சிம்பல். This how we have to write. F is equal to E vector into இந்த எலக்ட்ரானுக்கு ஒரு மைனஸ் சைன் இருக்கு, அதனால மைனஸ் ஈன்னு போட்டிருக்கேன். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் பாருங்க எப்படி இருக்கு, அலாங் த பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். ஆனா ஏன் வந்து இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது, ஏன்னா ஃபோர்ஸ் அந்த டைரக்ஷன்ல அது இருக்குது, ஆப்போசிட் டைரக்ஷன்ல. ஏன் ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்குன்னு இப்ப புரிஞ்சிருக்கும். இந்த ஃபார்முலால F is equal to மைனஸ் ன்னு வருது. இது E into Q ஃபார்முலா நான் அப்ளை பண்ணிருக்கேன், ஏற்கனவே நான் சொன்னேன் பாத்தீங்களா. திஸ் ஒன் ஃபார்முலா டு ரீகால். இந்த ஃபார்முலா படி பாத்தீங்கன்னா ஹியர் இட் இஸ். இந்த ஃபார்முலால நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன வருது பாருங்க, F is equal to E into Q வருது. Qக்கு பதிலா மைனஸ் ன்னு போடுறோம், எலக்ட்ரானோட சார்ஜ் போட்டீங்கன்னா மைனஸ். ஸோ அதை அப்ளை பண்ணி தான் நான் இங்க எக்ஸ்பிரஷன் எழுதியிருக்கேன். இப்போ இந்த ஃபோர்ஸ் தான் எதுக்கு ஈக்குவல்னா மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் லா. ஐ வாண்ட் ஆக்சலரேஷன் இல்லையா, ஆக்சலரேஷன் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு வேணும். ஸோ ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இ வெக்டார் இ டிவைடட் பை எம். இதுதான் எக்ஸ்பிரஷன் ஃபார் M. இதை கொண்டு போய் நம்ம அந்த previous expression VD ல substitute பண்ணிடுவோம். Let's substitute it here. So we will get VD vector is equal to A க்கு பதிலா மைனஸ் முதல்ல இந்த E போட்டுக்கிறேன், மைனஸ் EE vector by M into tau ன்னு எழுதிக்கலாம். இதுல ஸ்கேலர் குவான்டிட்டிஸ் எல்லாம் முதல்ல எழுதிடலாம், மைனஸ் E tau divided by M into E vector. இது VD வெக்டாரோட எக்ஸ்பிரஷன். இதுல இந்த ஸ்கேலர் டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கேலர் டேர்ம்ஸ் எல்லாம் சேர்ந்து இதுக்கு ஒரு பேரு, இதுக்கு பேர் வந்து மொபிலிட்டி அப்படின்னு பேரு. சிம்பல் வந்து மியூ. இப்போ நம்ம எக்ஸ்பிரஷன் திரும்ப எழுதுவோம். BD வெக்டார் இஸ் therefore equal to மைனஸ் மியூ இன்டு E வெக்டார். கிளியரா புரியுது? எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோட டைரக்ஷன் இருக்கு. இதனுடைய மேக்னிடியூட் மட்டும் நீங்க எழுதுனீங்கன்னா, மேக்னிடியூட்னா நீங்க வெக்டர் சிம்பிள் இல்லாம எழுதணும் போறோம். BD is equal to mu into E, மைனஸ் இங்க போட வேண்டாம் ஏன்னா டைரக்ஷன் நம்ம சொல்லல. இதுல இருந்து நம்ம ட்ரிஃப்ட் மொபிலிட்டியை டிஃபைன் பண்ணுவோம். மொபிலிட்டி is equal to mu is equal to இந்த ஈக்குவேஷன் அப்படியே உல்டா பண்ணீங்கன்னா BD by E வருது. இதை பேஸ் பண்ணி நம்ம மொபிலிட்டியை டிஃபைன் பண்ணலாம். எப்பவுமே நீங்க டெஃபினிஷன் எழுதும்போது ரேஷியோ வந்துச்சு அப்படின்னா ரேஷியோன்னு சொல்லலாம், அதாவது ரேஷியோ ஆஃப் drift velocity to electric field சொல்லலாம். இல்லன்னா நியூமரேட்டர்ல இருக்கிற குவாண்டிட்டி முதல்ல சொல்லிட்டு per unit அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற குவாண்டிட்டியை சொல்லணும். So on that basis if I define mobility I will say it is the drift velocity acquired by the electron. drift velocity தான் மெயின் வேர்டு, இதுல கீவேர்டு acquired by the electron per unit. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீவேர்ட், per unit. கீழே இருக்கிறது வந்து எனர்ஜி கிடையாது, எலக்ட்ரிக் ஃபீல்ட், பர் யூனிட் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு எழுதணும். இதுதான் மொபிலிட்டியோட டெஃபினிஷன். இப்போ மொபிலிட்டி வந்து ஆப்வியஸ்லி ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. மொபிலிட்டியோட யூனிட் நீங்க கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப சிம்பிள், இந்த ஃபார்முலா அப்படியே யூஸ் பண்ணிப்போம். நியூமரேட்டர்ல பாத்தீங்கன்னா ஐ வில் ரைட் இட் ஹியர். நியூமரேட்டர்ல வந்து மீட்டர் பர் செகண்ட், அதாவது வெலாசிட்டியோட யூனிட். கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ரெண்டு யூனிட்ஸ் இருக்கு, ஒன்னு வந்து நியூட்டன் பர் கூலும், இன்னொரு யூனிட் வந்து வோல்ட் பர் மீட்டர். So I'm going to use the second one, namely volt per meter. Now what happens? Therefore mu ஓட யூனிட்ஸ் பாத்தீங்கன்னா mu unit of mobility is m by s அப்படியே எழுதிப்போம். இந்த கீழே இருக்கிறத அப்படியே reciprocal multiplication பண்ணிப்போம். Now this is basically m squared இல்லையா, m into m. இதுல கேபிட்டல் முதல்ல எழுதிடுவோம், per volt. இது small letter s per second. This is the unit of mobility.
ஸோ இப்போ நீங்க வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ரெண்டு இன்ஃபேக்ட் இதுல வந்து 3 கொஸ்டின்ஸ் நம்ம சொல்லலாம். ஒன்னு derive the expression for mobility. So derive the expression for mobility கேட்கலாம். அடுத்தது define drift velocity and give its unit ன்னு கேட்கலாம். தேர்ட் வந்து define mobility and give its unit. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. இப்போ நம்ம ரெண்டு டெஃபினேஷன் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் ஃபார் drift velocity. Drift velocity is defined as the velocity with which the free electrons get drifted towards the positive terminal when an electric field is applied. So this is the definition for drift velocity. அதோட யூனிட் obviously any velocity ஓட யூனிட் வந்து என்னவோ அதான். m bar s னு போடலாம் அல்லது ms minus 1 போடலாம். இது ஸ்கேலரா வெக்டர்னா கண்டிப்பா இது ஒரு வெக்டர் தான். அடுத்தது mobility ஓட definition. Mobility is defined as the drift velocity acquired by the electrons or acquired by the free electrons per unit electric field. Electric field இந்த மாதிரி எழுதக்கூடாது, ஃபுல்லா தான் எழுதணும் எக்ஸாம்ல. இது ஸ்கேலரா வெக்டர்னா இது ஸ்கேலார். இதோட யூனிட் வந்து மீட்டர் ஸ்கொயர் பர் வோல்ட் பர் செகண்ட். So this forms an important question in the examination.